ஐயையோ! தங்க விலை ஏறுது. 70 ஆயிருச்சு, 80 ஆயிருச்சு அப்படின்ட்டு பதறான் நம்ம ஆளு. ஒரு சவரன் நகை இன்னைக்கு 70,000 தாண்டி போகுது. நாளைக்கு 75 ஆகலாம், 80 ஆகலாம், 90 ஆகலாம், 100 ஆகலாம், 1,00,000 ஆகலாம், 1,00,00,000 கூட ஆகலாம். காரணம் என்ன? தங்கத்தை நீ வாங்குற. அதனால அது விலை ஏறிட்டே போகும். கல்யாணத்துக்கு வாங்குற, காது குத்துக்கு வாங்குற, கருமாந்திரத்துக்கு வாங்குற, எல்லாத்துக்கும் நகை வாங்குற. அப்போ எப்படி நகை விலை ஏறாமல் இருக்கும்? நகை வாங்குறத நிப்பாட்டு. நகையை வாங்குறத விட்டுட்டு வேற ஏதாவது நம்ம பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஏதாவது வேற ஒரு வழிமுறையில் இன்வெஸ்ட் பண்ணு, முதலீடு பண்ணு. அப்போது நிச்சயமாக தங்க விலை குறையும். தங்கத்தை கடையில் ஏசியில் வச்சிட்டு இருக்கட்டுமே, அவனே அழகு பார்க்கட்டும் கடைக்காரனே. அவனே பார்த்துட்டு இருந்தானா, என்னடா சேலே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு தானே அவனே விலையை குறைப்பான். அதை விட்டுட்டு விலை அதிகமாகுது அதிகமாகுதுன்ட்டு வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு அப்பவும் போய் கடன் வாங்கிட்டு நகை வாங்கினா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு நம்மளை பார்த்தா கேவலமாகி போயிடும். அதனால் அவன் விலையை ஏற்றிட்டு போயிட்டே தான் இருப்பான் நண்பா. தங்கம் வாங்குறத நிப்பாட்டுப்பா.